ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 அரியர் எக்ஸாம் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 வந்து இன்னைக்கு எழுதிருப்பீங்க. ஸோ HS3151. ஸோ அந்த எக்ஸாம் கொஸ்டின் வந்து இன்னைக்கு ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணல அப்படின்னு நினச்சாலும் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் பிசிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அனாலிசில் படிக்கிற செமஸ்டர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செமஸ்டர் 1 அரியர் எக்ஸாம் வந்து இன்னைக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 எழுதிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிறத நம்ம சேனலில் கமெண்ட் டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்ததுக்கு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு சிலர் மீடியம் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. பட் நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருந்தனால நிறைய பேருக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒன் வேர்ட்ஸ்க்குலாம் ஆன்சர் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து ஆன்சருக்கு கிரியேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நீங்கள் நல்லா பண்ணல அப்படின்னாலும் யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எதுவுமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாம் தான். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த எஸ்ஏ அது போக வந்து நீங்கள் எழுதியிருக்க ஒன் வேர்ட்ஸில் ஒரு சில இதுக்கும் ஆன்சர் வரலாம். ஸோ அதனால் வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்காமையோ இல்லை அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்க பாருங்கள். ஏன்னா வந்து இங்கிலீஷை விட அப்கமிங்கில் வரப்போகிற எக்ஸாம்ஸ் தான் உங்களுக்கு மேஜர், அதாவது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸு. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதின மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து யாருமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்ஜினியரிங் பிசிக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போல என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்ட வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 1 நீங்கள் நல்லா எழுதினாலும் கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் வரும்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லா வரும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அதே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்சருக்கு வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்ஜினியரிங் பிசிக்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோலையும் பாருங்க. நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.